என் தங்கப்பிள்ளையே, இன்றிரவே உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளை நீ கேட்டுவிடு. என் குழந்தையே, ஏனென்றால் அதிமுக்கியமான பதிவினை உன் தாயானவள் இன்று நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையை ஆட்டி படைக்கின்ற ஒரு விஷயத்திற்கு நிச்சயமாக இன்று உன் தாயானவள் என்னுடைய வார்த்தைகளின் மூலமாக உனக்கு தீர்வு கிடைக்கப் போகின்றது. என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ தவித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இதுதான் நடக்கின்றது, இதுவாகத்தான் உன் வாழ்க்கை மாறப்போகின்றது என்பதனை உனக்கு எடுத்துச் சொல்லிட உன் அம்மா இப்பொழுது உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என்னை நன்கு உணர்ந்த பிள்ளைகள் ஒரு பொழுதும் என்னை தவிர்த்து விட மாட்டார்கள். என்னை யாரென்று தெரிந்து கொண்ட குழந்தைகள் ஒரு பொழுதும் என்னை விட்டுவிட மாட்டார்கள். இந்த வாழ்க்கையில் நான் எப்பொழுதும் இருக்கிறேன் என்பதும், நிறைவாக உனக்கான நன்மைகளை தருகிறேன் என்பதும் நீ புரிந்து கொள்வது உண்மை என்றால், ஒவ்வொரு இரவிலும் உன் தாயானவள் என்னை தேடி வருவது நீ வழக்கமாக வைத்து கொண்டிருப்பாய். இப்பொழுது என்னை தேடி வந்து என் மீது அன்பு கொண்ட என் குழந்தைகள் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் நான் உனக்கு நாளைய விடியலில் உன் இல்லத்தின் வாசலில் நின்று ஆடாத ஆட்டம் ஆடப்போகின்ற ஒரு பெண்ணை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன். இவளின் ஆட்டம் உன் இல்லத்தின் வாசலில் எதற்காக? இவள் யார்? எதற்காக இந்த பெண் உன் இல்லத்திற்கு வர வேண்டும்? இவளுக்கும் உனக்கும் இடையில் என்ன இருக்கின்றது? இவள் இந்த விஷயத்தை செய்வதனால் உனக்கு என்ன நடக்கும்? உன் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறாளா? இவளினுடைய எண்ணத்தினால் உன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி ஒரு விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதற்கு பின்னால் ஆயிரம் உண்மைகள் இருக்கும் என்பது நீ நன்கு உணர்ந்தது தானே. இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ புரிந்து கொண்டும் அதன் பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கலாம். அம்மா சொல்வதை என்னவென்று கேட்காமலேயே நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து விடாதே. நம் தாயானவள் நம்மை பயமுறுத்துகிறாளே, இவள் என்ன சொல்ல வருகின்றாள், நம் வாழ்க்கையில் இவள் நமக்கு பிரச்சனைகளை தருகிறாளே என்று நினைக்கக்கூடாது. நாமே 1000 பிரச்சனைகளுக்குள் சிக்கிக்கொண்டு நமக்கு ஒரு தீர்வினை யாரேனும் தந்துவிட மாட்டார்களா என்று எண்ணித்தானே தாயானவளை தேடி வருகின்றோம். அந்த நேரத்தில் இவர்கள் மேலும் மேலும் நமக்கு துன்பங்களை கொடுக்கிறார்களே, அம்மாவும் நம்மை காயப்படுத்துகிறாளே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பதை முதலில் நிறுத்திவிட்டு, எந்த சூழ்நிலையிலும் இந்த வராகி யாரையும் காயப்படுத்துவது கிடையாது. இந்த தாயானவள் யார் வாழ்க்கையிலும் எந்த துன்பங்களையும் உருவாக்குவது கிடையாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு தருவதை நீ என்னவென்று நிச்சயமாக உணரும் பொழுது இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கான பல நல்ல மாற்றங்களை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இனி இந்த சூழ்நிலையெல்லாம் கடந்து உனக்கு பெருமகிழ்ச்சியை நாம் நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது, அம்மா எதனால் இந்த செய்தியினை இன்று கொண்டு வந்திருக்கின்றாள், இந்த பெண்ணின் ஆட்டத்தை தாயானவளால் அடக்க முடியாதா என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, இவளின் ஆட்டத்தை என்னால் அடக்க முடியாது. ஏனென்றால் இது உனக்கும் அவளுக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான விஷயம். இதனை நீதான் அவளிடத்தில் பேசி தீர்த்து கொள்ள வேண்டுமே தவிர சட்டென்று இதனை உன் தாயானவளால் முடிவுக்கு கொண்டு வர முடியாது. என்னால் முடியாத காரியம் என்று நான் சொல்கிறேனானால் நிச்சயமாக இதன் அதிகமான கவனத்தை நீ செலுத்தத்தானே வேண்டும். இதை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து புரிந்து கொள்ளத்தானே வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை உணர்ந்து ஒவ்வொரு நொடியிலும் உனக்காக இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ உணர வேண்டும். எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கென உன் கண் முன்னால் ஒரு விஷயத்தை தருகிறது. அது நல்லதோ கெட்டதோ
எதுவானாலும் எதிர்த்து நிற்க பழகிவிடு. அப்படி நீ எதிர்த்து விட்டாயானால், ஒரு முறை இது என்னவென்று தெரிந்து கொள்ள நீ பழகிவிட்டாயானால், அதன் பிறகு உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் என்னவென்று உன்னால் உணர்ந்திட முடியும். உன் தாயானவள் உனக்கு சொல்ல வருவதை இத்தனை நேரம் பொறுத்திருந்து கேட்ட என் குழந்தை, நிச்சயமாக அம்மாவின் வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்து விடாதா? இந்த பெண்ணின் ஆட்டத்தை அடக்குவதற்கான வழிகளை அம்மா நமக்கு சொல்லி கொடுத்து விட மாட்டாளா என்று நினைக்கலாம். என் குழந்தையே, ஆடுகின்றவள் யார் என்று தெரிந்தால் நீ நிச்சயமாக மெய் சிலிர்த்து போவாய். அது மட்டுமல்ல, இந்த ஆட்டம் நிச்சயமாக நம் இல்லத்தில் நடப்பது மிகவும் அவசியம் என்பதனை நீயே உணர்ந்து கொள்வாய். என் குழந்தையே, ஒவ்வொரு நாளும் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்கின்ற பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய். தீய சக்திகள் உன்னை ஆட்டி படைப்பதாக நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். வாழ்க்கையில் நாம் எதை நினைத்தாலும், எந்த விஷயத்தை எதிர்கொள்ள முயற்சி செய்தாலும் கடைசியில் அது நமக்கு துன்பங்களைத்தான் கொடுக்கிறது என்று எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா? உனக்கு துன்பங்களை மட்டும்தான் அது மனதிற்குள் எப்பொழுதும் நினைவுபடுத்துவதாக எண்ணி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயல்லவா? உன்னுடைய இந்த துன்பங்களும் இந்த வேதனைகளும் நீங்கி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் வர காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான மிகப்பெரிய மகிழ்ச்சி வர காத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நான் கொண்டு வந்திட்ட ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையோ எண்ணி என் குழந்தை நீ வருத்தப்படுவதும் வேதனைப்படுவதும் இல்லாமல், இனிமேல் உனக்கு நடக்கப் போவதை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டும். நான் இருக்கின்ற இந்த நாள் வரை உனக்கான சந்தோஷத்தை நீ உணர வேண்டும் என்பதனை முதலில் புரிந்து கொள். அம்மாவின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது யார் என்ன ஆட்டம் ஆடினாலும் நிச்சயமாக அதற்கு உனக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நான் தடுத்து நிறுத்த முடியாது என்று சொன்னேன் அல்லவா? அதற்கான காரணத்தை இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தையே, ஏனென்றால் நாளைய தினம் பஞ்சமி நாள் அல்லவா? அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலில் ஆடாத ஆட்டத்தை ஆடப்போவது உன் தாயானவள் நான் அல்லவா? என் குழந்தையே, உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள், உன் இல்லத்தை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் என்று இவை எல்லாவற்றையும் ஓட ஓட அடித்து விரட்டப் போகிறாள் இந்த வெற்றி வராகி. நாளைய தினம் இது உன் இல்லத்தில் நடக்கப் போகின்றது. நான் இருந்து உன் வாழ்க்கையில் இதனை நடத்தி கொடுக்க போகின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்ததும் வேதனைப்பட்டு கொண்டிருந்ததும் எல்லாம் போதும். இனி எப்பொழுதும் உனக்கு நல்லதை நான் நடத்தி தருவேன். எந்த நிலையிலும் உன்னை விட்டு விடாமல், எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நினைக்காத இந்த வராகி நாளைய இரவு நேரத்தில் உன் இல்லத்தின் வாசலில் நான் நடத்தக்கூடிய விஷயம் நிச்சயமாக இனி ஒருபொழுதும் உனக்கு பயத்தை கொடுக்காது. இந்த பஞ்சமி நாளில் நம் தாயானவள் நம் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை தீய சக்திகளையும் அடித்து விரட்டி விட்டாள் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் தானாகவே வந்துவிடும். என் குழந்தையே, நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றது என்பது எல்லாம் புரியாமல் நீ கண்கலங்கி நின்றது போதும். இனிமேல் நடப்பது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தும் என்று நம்பு. இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கு காரணமே உன்னை நிச்சயமாக இந்த தீய சக்தியின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதற்காகத்தானே. அப்படியானால் நான் ஒரு ஆட்டத்தை ஆடி, நான் என்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி அவர்களை எல்லாம் அங்கிருந்து விரட்டி அடிக்க வேண்டும் அல்லவா? இதை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த நேரம், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும், இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு எதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள். எப்பொழுதும் போல நீ எதையெல்லாமோ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல், இனி உனக்கென நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கின்ற விஷயங்களையும் உன்னை சுற்றி நடக்கின்ற உண்மைகளையும் நீ அறியப் போகின்ற நேரம் வந்து விட்டது. என் பிள்ளையே,
எதற்காக வராகியின் ஆட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும்? அம்மா நடத்தக்கூடிய விஷயம் அத்தனையும் உன் தீமைகளை ஒழிப்பதாக இருக்கும் பொழுது அதை நீ செய்ய வேண்டாம். என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. உனக்கு எப்பொழுதுமே நல்லதுதான் நடக்கும். வருகின்ற தீமைகளும் இந்த தாயின் ஆசீர்வாதங்களோடு உன்னை விட்டு விலகி ஓடும் என்பதனை நீ மறக்காதே. வராகியினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளம். தாயானவளினுடைய அன்பினால் இந்த வாழ்க்கையில் நீ நடத்த வேண்டிய விஷயங்கள் ஏராளம். இதையெல்லாம் நீ தெரிந்து கொண்டும் இந்த சூழ்நிலைகளை என்னவென்று நீ உணர்ந்து கொண்டும் அதற்கு ஏற்றது போல எப்பொழுதுமே நீ மனநிறைவோடு இருந்து விட்டாலே அது போதும். உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கும். உனக்கு வருகின்ற சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தி கொண்டே இருக்கும். எதுவரையிலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் இருந்ததோ அதை எல்லாவற்றையும் கடந்து இனி உனக்கான சந்தோஷம் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராக இரு. எதற்கும் கலங்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதனை ஒருபொழுதும் நீ மறக்காதே. தாயானவளினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன் மனதை வருடும் பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கை என்னவாக மாறும் என்பதனை எடுத்துச் சொல்லும் பொழுதும் அந்த நேரத்தில் நீ என் பிள்ளையாக இருக்கிறாய் என்றால் மட்டும்தான் ஒவ்வொன்றையும் உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். சரி, என்னுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் இத்தனை நேரம் என் வார்த்தைகளை நிச்சயமாக கேட்டிருப்பார்கள். அப்படி நீ கேட்டது உண்மை என்றால் இன்று இந்த தாயானவள் எனக்கு நீ பஞ்சமி நாயகியே போற்றி என்று பதிவிட வேண்டும். என் குழந்தையே, இதை மட்டும் செய்து விட்டால் போதும். இந்த தாயானவளுக்கு நீ என் மீது கொண்ட அன்பு புரிந்துவிடும். என் மீது அன்பு கொண்டு என்னை தேடி வருகின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இன்று உன் அம்மா உனக்கு பதிலை கொடுப்பேன் என்பதிலும் எந்த சந்தேகமும் வேண்டாம். பஞ்சமி நாயகியே போற்றி என்று சொல்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அம்மா இன்று பதில் கொடுப்பாள் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தாயானவள் இதையெல்லாம் உன்னிடத்தில் சொல்லி உன்னை கட்டாயப்படுத்தவோ அல்லது உன்னை வற்புறுத்தவோ விரும்பவில்லை. எனக்கு தேவை என் பிள்ளையின் அன்பு. எனக்கு தேவை என் குழந்தை என் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை. நீ என் மீது நம்பிக்கை கொண்டு அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகள் உனக்கு நடக்கும். மேலும் மேலும் பல நம்பிக்கை உனக்குள் பிறக்கும். எதையும் கடந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமான ஒரு நொடியை இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தயாராக இரு. என் குழந்தையை, இந்த நேரம் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பது மட்டும் உனக்கு புரிந்துவிட்டால் போதுமா? எந்த நொடியிலும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள பழகி கொண்டாலது போதும். எந்த நொடியிலும் நான் உன் வாழ்க்கையில் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பொழுது இனி உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தி கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளும் உன்னை தெளிவுபடுத்தி கொண்டே இருக்கும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள். பஞ்சமி நாயகி நாளைய தினம் உன் வாழ்க்கையில் இருக்கிறாள் என்பதனை நீ உணர்ந்து கொள். என் குழந்தையே, மனதில் எதை செய்ய எண்ணுகிறாயோ அதில் எப்பொழுதும் தயக்கம் காட்டாமல் எந்த விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அதன் மீது எப்பொழுதும் என் குழந்தை நீ எந்த நிலையிலும் வேதனை காட்டாமல் நல்லபடியாக முன்னேறி கொண்டே இரு. உன் வெற்றி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக இருக்கும். உன்னுடைய வெற்றி எப்பொழுதும் உனக்கே உனக்கானதாக உன்னுடையதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் இந்த வராகி உன்னை கரம் பிடித்து உன்னை வெற்றியின் பாதையில் அழைத்துச் செல்வாள் என்பதனை மறக்காதே. யாரும் இல்லை என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு எப்பொழுதும் உனக்காக உன் அம்மா நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். அது போதும். இனி எந்த வெற்றியையும் என் பிள்ளை நீ தெளிவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எந்த சந்தர்ப்பத்தையும் நீ நழுவ விடாமல் அம்மாம் சொன்ன வார்த்தைகளின்படி நாளைய தினம் என்னை நீ மனதார உணர்ந்து விட்டால் போதும். இனி யாராலும் உன் வாழ்க்கையை அசைத்து பார்க்க முடியாது.
தீய சக்திகள் ஒளிவது நிச்சயமாக ஏதாவது ஒரு அறிகுறிகளின் மூலமாக உனக்கு நான் தெரிவித்து விடுவேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.